வணக்கம். தமிழக அரசியலில் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திராவிட கட்சிகளின் கோட்டையை ஒரு புதிய சக்தி தகர்த்தெறிந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மையை நோக்கி அதிரடியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இதுவரை வெளிவந்துள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளின்படி தமிழக வெற்றி கழகம் 100 இடங்களை கடந்து முன்னணியில் உள்ளது. மொத்தமாக உள்ள 234 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் 110 தொகுதிகளில் முன்னிலை பெற்று முதலிடத்திலும், அதிமுக 63 தொகுதிகளில் முன்னிலை வகித்து 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தும் தற்போது 39 தொகுதிகள் மட்டுமே முன்னிலை பெற்று 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதர கட்சிகள் பாமக 6 இடங்களிலும், கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் தலா 5 இடங்களிலும், பாஜக 3 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. இந்த தேர்தலின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்றால் அது டிவிகேயின் அசுர வளர்ச்சிதான். டிவிகே 110 இடங்களில் வலுவாக முன்னிலை பெற்றுள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் இந்த தாக்கம் அதிகமாக உள்ளது. அதே சமயம் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகின்றது. முந்தைய தேர்தலில் வலுவாக இருந்த பல தொகுதிகளில் தற்போது பின்தங்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக தனது வாக்கு வங்கியை ஓரளவுக்கு தக்க வைத்துக் கொண்டாலும் டிவிகேயின் எழுச்சி அவர்களை 2ஆம் இடத்துக்கு தள்ளியுள்ளது. தமிழக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற தேவையான 118 இடங்களை டிவிகே எட்டுமா அல்லது கூட்டணி கணக்குகள் மாற்றுமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட போகின்றது என்பதில் மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.